வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இந்த பதிவிலிருந்து 20வது அத்தியாயம், அதாவது 7ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்க்க துவங்க இருக்கிறோம். 7ஆம் பாவகம் என்பது லக்னத்தை போலவே மிகவும் முக்கியமான ஒரு பாவகமாகும். ஜெய்மினி மகரிஷி லக்னத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போன்ற முக்கியத்துவம் 7ஆம் பாவகத்திற்கும் தருவதை பார்க்க முடிகிறது. பல்வேறு தசைகள் போன்றவற்றை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது லக்னத்தில் இருந்து துவங்கும் அல்லது 7ஆம் பாவத்திலிருந்து துவங்கும் ராசி தசைகள் என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது பராசரர் கூட 7ஆம் பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு திறப்பு, வருகின்ற வழி. லக்னம் என்றால் போகின்ற வழி அல்லது வேறு ஒன்று வருகின்ற வழி என்பதாக லக்னத்தை போலவே மற்றொரு திறப்பு என்பதாக இந்த 7ஆம் பாவகத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த முன்னுரை அத்தியாயத்தில் பராசரர் இந்த 7ஆம் பாவகத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஜாயா, மத்வ பிரயாணம், வாணிஜ்யம், அதே போல நஷ்ட வீக்ஷணம், ஸ்வதேகஸ்ய மரணம் என்பதாக ஆதிபத்தியங்களை ஒரு எடுத்துக்காட்டு போல நமக்கு சொல்லியிருந்தார். அதாவது ஜாயா என்றால் கணவன், மனைவி, கணவன் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இது நாம் பலரும் பயன்படுத்துகின்ற ஒன்று. இரண்டாவதாக மத்வ பிரயாணம் என்பதாக சொல்லியிருந்தார். எனவே உல்லாச பயணங்கள் என்பதும் இந்த 7ஆம் பாவக ஆதிபத்தியத்திற்குள் வருகிறது. மூன்றாவதாக வாணிஜ்யம் என்பதற்கு தொழில் என்பதாக பொருள் கொள்ளலாம், அதாவது வியாபாரம். எனவே தொழில் என்பது, அதாவது வேலை என்பதாக 10ஆம் பாவத்தை சிந்திக்க வேண்டும். அது 10ஆம் பாவத்தை பற்றி பார்க்கும் பொழுது பார்ப்போம். ஆனால் ஒருவருடைய சொந்த தொழில் என்பது பராசரர் சொல்கின்ற ஆதிபத்தியங்களை வைத்து பார்க்கும் பொழுது அது 7ஆம் பாவகத்தை குறிக்கும். எனவே தொழில், குறிப்பாக பொருளை வாங்கி விற்றல் என்ற பொருளாக வாணிஜ்யம், வாணிபம் என்பதாக நாம் தமிழில் சொல்கிறோம். எனவே அந்த வாணிஜ்யம் என்ற வாணிபம் என்பதும் இந்த 7ஆம் பாவக ஆதிபத்தியம் என்பதாக நாம் சொல்லலாம். அடுத்ததாக நஷ்ட வீக்ஷணம் என்பதாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். இதற்கு வேறுபட்ட மொழிபெயர்ப்புகள் அல்லது விளக்கங்கள் இந்த சொல்லுக்கு இருக்கின்றது. நான் என்னுடைய அந்த முன்னுரை அத்தியாய விளக்கத்தில் பார்க்கும் பொழுது நஷ்ட வீக்ஷணம் என்று சொல்லும் பொழுது வீக்ஷணம் என்பதற்கு பார்வை, நஷ்டம் என்பது இழத்தல். எனவே பார்வையை இழத்தல், கண் பார்வை போதல் என்பதாக நான் மொழிபெயர்த்திருந்தேன். இல்லையெனில் ஒருவருக்கு வருகின்ற நஷ்டத்தின் அறிவு, நஷ்டத்தை பற்றிய விளக்கம் அல்லது அறிவு என்பதாக கூட நஷ்ட வீக்ஷணம், நஷ்டம், நஷ்டத்தின் பார்வை, நஷ்டம் பற்றிய பார்வை என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். எனவே பொருளை இழக்கின்ற ஒரு தன்மை, அதை கூட நாம் 7ஆம் பாவத்தில் தேடலாம் என்பதாக பொருள் கொள்ளலாம். அல்லது வீக்ஷணம் நஷ்டமாதல், பார்வை இழத்தல் என்பதாகவும் அதை பொருள் கொள்ளலாம். இந்த ஒரு சொல்லுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன என்பதை இங்கு குறிப்பிடுவது இன்றியமையாதது. இறுதியாக ஸ்வதேகஸ்ய மரணம், ஒருவருடைய பூத உடல் மறைந்து போதல், இறத்தல் என்பதும் இந்த 7ஆம் பாவகத்திற்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியம். பராசரர் அனைத்து லக்னங்களுக்கும், அது சரஸ்திர உபயம் என்ற வேறுபாடு எதுவும் இல்லாமல் அனைத்து லக்னங்களுக்கும் 2 மற்றும் 7ஆம் பாவகங்கள் மரணத்தை பற்றிய சிந்தனை, ஆய்வு இவற்றுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே 7 என்பதும் அந்த ஸ்வதேகஸ்ய மரணம் என்பதாக இதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆதிபத்தியங்களை அந்த முன்னுரை விளக்கத்தில் பராசரர் நமக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் இந்த அத்தியாயத்தை, இந்த 7ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான ஸ்லோகங்கள் மனைவி என்ற பொருளில் அல்லது கணவன் என்ற பொருளில். எனவே பெரும்பாலான ஜோதிட விதிகள் ஆணுக்கே சொல்லப்பட்டிருப்பதால் இதை மனைவி என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை கணவன், மனைவி என்று இருவருக்கும் பொருத்தி பார்க்கலாம் என்பதாக அதை சிந்திக்கலாம்.
அதே போல இந்த அத்தியாயத்தில் வருகின்ற சில ஸ்லோகங்கள் நாம் பொதுமையாக, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து பார்க்க முடியாத ஒரு சில ஸ்லோகங்களும் இருக்கின்றன. அந்த ஸ்லோகங்களை நாம் பார்க்கும் பொழுது பார்ப்போம். எனவே இந்த அடிப்படையான தன்மைகள் என்பதை நாம் புரிந்து கொள்வது இன்றியமையாதது. அதே போல இந்த ஜாயா, இந்த அத்தியாயத்திற்கு ஜாயா பாவ ஃபலாத்தியாய என்பதாக இந்த அத்தியாயத்திற்கு பெயர் தரப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜாயா என்ற சொல்லுக்கு மறுபடியும் பிறப்பு தந்தவள் என்பதான பொருள் வரும். எனவே ஜ என்ற எழுத்து பெரும்பாலும் சொற்களில் சமஸ்கிருதத்தில் வரும் பொழுது அது பிறப்பு என்பதை சொல்கிறது, ஏதேனும் ஒரு வகையில் என்பதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது ஜனனி, ஜன்ம, ஜாதக என்ற விதமாக ஜ என்பது எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாமே பிறப்பு என்ற பொருளில் வரும் பெரும்பாலும் என்பதாக பார்த்தோம். எனவே மனைவிக்கு கூட ஜாயா என்ற சொல் பயன்படுகிறது. ஜாயா என்பதற்கு மறுபடியும் பிறப்பு தந்தவள். எனவே ஒரு குழந்தையை தருவதன் மூலம் அந்த கணவனின் அதாவது ஜீன்ஸ் அல்லது வம்சம் என்பது தொடர்கிறது என்பதாக அதை பொருள் கொண்டு மனைவிக்கு ஜாயா, மீண்டும் பிறப்பு தந்தவள் என்ற பொருளில் பயன்படுகிறது. எனவே இது நாம் அனைவருக்கும் நன்கு தெரிந்தபடி இது ஒரு முக்கியமான 7ஆம் பாவக ஆதிபத்தியமாகும். வாருங்கள், இந்த முன்னுரையுடன் நாம் பதிவிற்கு செல்வோம். இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 1 மற்றும் 2 திரு கிரீஷன் சர்மா சந்தானம் போன்றவர்களுடைய நூலின் 1 மற்றும் 2வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த 1ஆம் ஸ்லோகம் தாராச்சந்திரா கிரிதாரிலால் மற்றும் கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களில் காண கிடைக்கவில்லை. எனவே அவர்களுடைய நூல்களில் இந்த 2வது ஸ்லோகத்திலிருந்து துவங்குகின்றது. எந்த எண், அந்த ஸ்லோகத்தின் எண் என்பதை அந்த பழுப்பூர்ணத்தில் மேலே தந்திருக்கிறேன். ஜாயா பாவ ஃபலம் பக்ஷ்யே ஸ்ருணு த்வம் த்விஜசப்தம ஜாயாதிபே ஸ்வபே ஸ்வோச்சே ஸ்திரீ சுகம் பூர்ணமாதிஷேத் கலத்ரபோ வினா ஸ்வக்ஷம் வ்யய ஷஷ்டாஷ்டம ஸ்திதः ரோகிணிம் குருதே நாரிம் ததா துங்காதிகம் வினா. ஜாயா பாவ ஃபலம், ஜாயா பாவம் என்று சொல்லும்போது அது 7ஆம் பாவகம் என்பதாக நாம் இங்கு பொருள் கொள்ளலாம். எனவே 7ஆம் பாவக பலன்களை வக்ஷே சொல்கிறேன். ஸ்ருணு த்வம், நீங்கள் கூர்ந்து கேளுங்கள். ஸ்ருணு என்பதை நாம் கேளுங்கள், கூர்ந்து கேளுங்கள் என்பதாக பொருள் கொள்ளலாம். துவம் என்றால் நீங்கள். த்விஜசத்தம, ஞானத்தில் உயர்ந்தவரே. அதைத் தொடர்ந்து 2வது வரி ஜாயாதிபே, ஜாய அதிபே, 7ஆம் பாவகா அதிபதி. ஸ்வ பே, இந்த ப என்ற எழுத்து வரும் பொழுது அது ராசி என்பதை சொல்லும். இதையும் நாம் பலமுறை இந்த பிரஹத்பராசர ஹோரசாஸ்திர விளக்கத்தில் பார்த்தோம். எனவே ஸ்வ ப எனும் பொழுது அது தன் சொந்த ராசியிலோ, ஸ்வ உச்சே தன் உச்ச ராசியிலோ இருந்தால், ஸ்திரீ சுகம் பெண்ணால் அல்லது மனைவியால் கிடைக்கின்ற இன்பங்கள், மகிழ்ச்சி போன்றவை, பூர்ணம் முழுமை, ஆதி சேத் போன்ற பலன்கள் சொல்லவும். அடுத்ததாக 2வது ஸ்லோகம் கலத்ரபோ. இந்த ப, இந்த 2 விதமான சமஸ்கிருதத்தில் 4 விதமான ப என்ற சொல் வரும். ப ப ப ப என்பதாக வரும். அந்த முதலில் வருகின்ற ப, தமிழில் உள்ள ப என்று சிந்திக்கும் பொழுது அது அதிபதி என்ற பொருளில் வரும். இறுதியாக உள்ள ப என்ற எழுத்து வந்தால் அது ராசி அல்லது அந்த ராசி என்ற பொருளில் அந்த ஸ்வ பே என்ற இடத்தில் உள்ள அந்த பே, BHE என்பதாக எழுதப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில். அந்த ராசி என்ற பொருளில் அந்த ப என்ற சொல் வரும். இந்த ப என்பது PA என்பதாக எழுதப்பட்டிருந்தால் அது அதிபதி என்ற பொருளில் வரும். எனவே இந்த அத்தியாயத்தில் பல இடங்களில் இந்த ப மற்றும் ப என்பதன் வேறுபாடு என்பது பல இடங்களில் காண கிடைக்கும். எனவே நான் இதை விளக்குகிறேன். எனவே கலத்ரப்போ
எனும் பொழுது 7ஆம் பாவக அதிபதி வினா ஸ்வக்ஷம், தன் சொந்த வீட்டில் இல்லாமல். ஸ்வ அக்ஷ, அர்க்ஷ என்பது ராசியை பொருள் சொல்லும். ஸ்வ அர்க்ஷ என்றால் சொந்த ராசி, வினா என்பது ஒரு எதிர்மறை சொல்லாகும். எனவே சொந்த ராசியில் இல்லாமல், அந்த வினா என்பதால் இல்லாமல் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். வியய ஷஷ்ட, வியய என்பது 12ஆம் பாவகம், ஷஷ்ட என்பது 6ஆம் பாவகம், அஷ்டம என்பது 8ஆம் பாவகம். ஸ்திதக இருக்க. ரோகிணியும் நோய்வாய்ப்பட்ட பெண். எனவே ரோகி என்பதை நோய்வாய்ப்பட்ட என்பதாக பொருள் கொள்ளலாம். ரோகிணி என்பதால் அது நோய்வாய்ப்பட்ட பெண் என்பதாக அதை பொருள் கொள்ள வேண்டும். குருத்தே நாரிம், குருத்தே கர் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து அந்த குருத்தே என்ற சொல் வருகிறது. எனவே அது செய்யும் என்பதாக பொருள் கொள்ளலாம். நாரி என்றால் பெண். எனவே அந்த மனைவியை அதுபோல செய்யும், நோய்வாய்ப்பட்ட பெண்ணாக மாற்றும். ததா அப்படியே. துங்க ஆதிக்கம் வினா, உச்சம் முதலானவை. துங்க என்பதற்கு உச்சம் என்ற பொருள் வரும். எனவே உச்சம் முதலான நிலைகளில் இல்லாமல், வினா என்பதால் அது எதிர்மறை சொல் என்பதால் இல்லாமல் என்பதாக அதை பொருள் கொள்ள முடியும் என்பதாக இந்த சொற்களின் பொருள் என்பது இருக்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்பது ஒரு துவக்க விளக்கமாக. இது போன்ற ஸ்லோகம் பல்வேறு அத்தியாயங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இது பராசரர் மைத்ரேயருக்கு அறிவுரை சொல்வது போல அல்லது எடுத்துக்காட்டுவது போல, விளக்கங்கள் சொல்வது போல இந்த அத்தியாயம் என்பது துவங்குகிறது. எனவே ஞானத்தில் உயர்ந்தவரே, இப்பொழுது நான் 7ஆம் பாவக பலன்களை சொல்கிறேன், நீங்கள் கூர்ந்து கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக அந்த 7ஆம் பாவக அதிபதி தன் சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ இருந்தால் அவருக்கு மனைவியால் கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது முழுமையாக கிடைக்கும் என்று மட்டும் சொல்லாமல், என்பது போன்ற என்பதாக அந்த ஆதி சேத் என்ற பொருள் சொல் வருகிறது. இந்த ஆதி என்பது எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் இந்து போன்ற பலன்கள் என்பதாக சொல்வதால் இந்த 7ஆம் பாவக பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். எனவே 7ஆம் பாவகத்திற்கு வாணிஜ்யம், மத்வ பிரயாணம் போன்ற பலன்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 7ஆம் பாவகாதிபதி வலிமையாக இருப்பது, ஆட்சி உச்சம் போன்ற நிலையில் இருப்பது, மனைவியால் இன்பம் அல்லது அது போன்ற பலன்கள், 7ஆம் பாவக பலன்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்லியது. இரண்டாவது ஸ்லோகம் என்று பார்க்கும் பொழுது 7ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் பாவகங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்ட பெண்ணாக இருப்பார் என்பதாக அந்த இரண்டாவது ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் 6, 8, 12இல் இருக்கும் பொழுது அதனுடைய நிலை என்பது சொந்த வீடு அல்லது உச்சம், இதில் இருந்தால் பரவாயில்லை, பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் 6, 8, 12இல் 7ஆம் பாவகாதிபதி இருக்கிறது, ஆனால் சொந்த வீட்டில் இல்லை, உச்சமாக இல்லை எனும் பொழுது அது பிரச்சனையை தருகிறது என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, இப்பொழுது மேஷ லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன். அது சுக்கிரன் 6இல் இருந்தால் நீசமாக இருக்கும், எனவே பிரச்சனை என்பதாக, மனைவிக்கு நோய்வாய்ப்பட்ட தன்மை இருக்கும் என்பதாக சொல்லலாம். அதுவே சுக்கிரன் 12இல் இருக்கிறது என்றால் அது அப்பொழுது உச்ச ராசியில் இருக்கும், எனவே அப்பொழுது பிரச்சனை இருக்காது, மனைவிக்கு நோய்வாய்ப்பட்ட தன்மை இருக்காது என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த 6, 8, 12இல் இருக்கும் பொழுது ஆட்சி அல்லது உச்சமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் 6, 8, 12இல் இருக்கும் பொழுது ஆட்சி உச்சம் போன்ற பலம் பொருந்திய நிலையில் இல்லை என்றால் மனைவிக்கு நோய்வாய்ப்பட்ட தன்மை இருக்கும் என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. தொடர்ந்து நாம் தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் இவர்களுடைய நூல்களில் இருந்து 152வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் மற்ற பிருகத் பராசர ஹோரசாஸ்திர நூல்களில் காண கிடைக்கவில்லை, இந்த நூல்களில் மட்டுமே இருக்கிறது.
இது ஒரு துவக்க நிலை அல்லது முன்னுரை ஸ்லோகம் என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். ஸ்திரீ புத்திர யாத்ரா ஃபல சிந்தனானி காரியான்ய நேனாபி சகாதிபேன சுபேன காரியம் சுபதம் ததைவ பாபேன பாபம் ஃபலம் ஊகனீயம். ஸ்திரீ புத்திர யாத்ரா. ஸ்திரீ என்பது மனைவியை சொல்லும், மனைவி அல்லது கணவன். புத்திர என்பது குழந்தை. யாத்ரா பயணங்கள். ஃபல சிந்தனானி காரியானி போன்ற பலன்களை சிந்திக்கவும் செய்யவும். சிந்தனானி என்றால் சிந்தித்தல், காரியானி என்றால் செய்தல், ஃபலம் என்பது பலன்கள். எனவே எந்த பலன்களை பற்றி சிந்திப்பதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் அன்னேன அபி இவற்றையும் சக அதிபேன. சக என்பது துணைவி அல்லது துணைவன் என்ற பொருளில் ஏழாம் அதிபதியையும் சக அதிபேன கருத்தில் கொண்டு சுபேன சுபர்களால் காரியம் சுபதம் நல்ல விதமான செயல் நடக்கும். எனவே சுபர்கள் தொடர்பு இங்கு அதிபருக்கு அல்லது ஏழாம் அதிபதிக்கு இருந்தாலோ அல்லது பாவத்திற்கு இருந்தாலோ சுபதம் காரியம் நல்ல விதமான செயல் நடக்கும். ததைவ அதுபோல பாப்பேன பாபம் பாவர்கள் தொடர்பு கொள்ள தீமையான நிலை. ஃபலம் ஊகனீயம் இது போன்ற பலனை சிந்தித்து அறியவும் என்பதான மிகவும் எளிதான ஒரு ஸ்லோகம். சுபர்கள் தொடர்பு இருந்தால் அதிபதிக்கும் பாவத்திற்கும் நல்ல பலன்கள் இருக்கும். பாவர்கள் தொடர்பு இருந்தால் தீய பலன்கள் இருக்கும் என்பதாக சொல்கின்ற ஒரு எளிமையான ஸ்லோகமாகும். ஆனால் இதனுடைய இந்த முதல் வரியில் சில முக்கியமான கருத்துக்கள் என்பது இருக்கிறது. எனவே இந்த ஏழாம் பாவகத்தை கொண்டு ஸ்திரீ புத்திர யாத்ரா போன்ற பலன்கள் என்பதாக அந்த முதல் வரி சொல்கிறது. ஸ்திரீ என்பது மனைவி, எனவே அது நமக்கு எல்லாம் நன்கு தெரியும். ஆனால் குழந்தைகளை பற்றி ஆராய்வதற்கும் இந்த ஏழாம் பாவகத்தை பார்க்க சொல்கிறார். எனவே இதுதான் இங்கு முக்கியமான ஒரு செய்தி. எனவே நாம் பொதுவாக குழந்தை என்பதை பார்ப்பதற்கு நாம் 5ஆம் பாவகத்தை தாண்டி வேறு எங்கும் செல்வதில்லை. 5ஆம் பாவகத்தை மட்டுமே வைத்து நாம் குழந்தை என்பதை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் இந்த ஸ்லோகம் குழந்தை என்பதற்கு 7ஆம் பாவகத்தையும் பார்க்க சொல்கிறது. எனவே இப்பொழுது 7ஆம் பாவகத்தின் லாபம் என்பது குழந்தையை காட்டும், 5ஆம் பாவத்தை காட்டும். எனவே 7க்கு 11ஆக 5 வருவதால் திருமணத்தின் லாபம் என்பது குழந்தையாகும். எனவே ஒரு பாவகத்தின் 11ஆம் பாவகத்தின் பலனையும் அந்த பாவகத்தில் பார்க்கலாம் என்பதாக இதை நாம் சிந்திக்க முடியும். இதை நாம் பல்வேறு பாவங்களுக்கும் நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த 11ஆம் பாவகம் என்பது எந்த விதமாக செயல்படுகிறது என்பதை ஒவ்வொரு பாவகத்திற்கும் வைத்து நாம் பார்க்க முடியும். எனவே இந்த இடத்தில் 7ஆம் பாவகத்திற்கு குழந்தையை பற்றிய ஆய்விற்கும் பயன்படுத்தலாம் என்பது ஒரு முக்கியமான சிந்தனை. இதுவே நாம் இப்பொழுது 12ஆம் பாவ ஆரூடம் என்று சொல்லப்படுகின்ற உபபதா லக்னம், இது திருமணத்திற்கு பார்க்கப்பட்டாலும் பராசரரும் ஜெய்மினியும் குழந்தைகளை பற்றி ஆய்வதற்கும் உபபதா லக்னம் என்பது பயன்படும் என்பதாக சொல்கிறார். எனவே அங்கும் இதே போன்ற ஒரு சிந்தனை என்பது செயல்படுவதை பார்க்க முடிகிறது. எனவே எப்படி நாம் உபபதா லக்னத்தை வைத்து குழந்தையையும் திருமணத்தையும் ஆராய முடிகிறதோ அதே போல 7ஆம் பாவகத்தை வைத்தும் குழந்தைகளை பற்றி சிந்திக்கலாம் என்பது ஒரு முக்கியமான கருத்து. அதே போல யாத்ரா என்று சொல்லப்படுகின்ற பயணங்கள் என்பதையும் இங்கு 7ஆம் பாவகம் மூலம் பயன்படுத்த வேண்டும் அல்லது 7ஆம் பாவத்தை கொண்டு ஆராய வேண்டும் என்பதும் இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் பயணங்கள் என்பதற்கு இன்று பல்வேறு விதமான பாவகங்களை அவரவருக்கு தேவையானபடி பாவகங்களை வைத்துக்கொண்டு சிந்திக்கிறோம். ஆனால் பராசரர் இதுவரை நாம் பார்த்த விளக்கங்களை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது 3 மற்றும் 7ஆம் பாவகங்கள் பயணத்திற்கானவை. எனவே இந்த 7ஆம் பாவகம் என்பது பயணங்களை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் முக்கியமான ஆதிபத்தியம் கொண்டுள்ளது என்பதை பல்வேறு இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அதையே இந்த இடத்திலும் பராசரர் இந்த ஸ்லோகம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம்.
தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 3 மற்றும் 4 திரு கிரீஷன் சர்மா சந்தானம் போன்றவர்களுடைய நூல்களிலிருந்து பார்ப்போம். இந்த 4வது ஸ்லோகத்தின் வேறு வடிவம் திரு கணேஷ் தட் பாட்டக் மற்றும் கிரீஷன் தாராச்சந்திரா கிரிதாடிலால் போன்றவர்களுடைய நூல்களில் காண கிடைக்கிறது. எனவே அந்த 4வது ஸ்லோகத்தின் வேறு வடிவம் என்பது இந்த 154 அல்லது 133வது ஸ்லோகமாக கீழே தரப்பட்டுள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த 4வது ஸ்லோகமும் இந்த 154 அல்லது 133ஆம் ஸ்லோகமும் ஒரே பொருளையே தருகிறது என்பதும் இங்கு சொல்வது இன்றியமையாதது. சப்தமேது ஸ்திதே சுக்ரே அதீவ காமி பவேன் நரக யத்ர குத்ர ஸ்திதே பாபயுதே ஸ்திரீ மரணம் பவேத் ஜாயாதீஷக சுபேர் யுக்தோ திருஷ்டோ வா பல சம்யுதக ததா ஜாதோ தனி மானி சுக சௌபாக்கிய சம்யுதக தாராதிபக புண்ணிய கிரகேன யுக்தோ திருஷ்டோ அபீவா பூர்ணபலக பிரசன்னக சௌபாக்கிய யுக்தோ குணவான் பிரபுஷ்ச தாத்தா விபோக்கியம் பகுதான்ய யுக்தக. சப்தமேது ஸ்திதே, சப்தமே என்றால் 7, 7ஆம் பாவகம், ஸ்தித என்றால் இருத்தல். எனவே 7ஆம் பாவகத்தில் இருக்கின்ற சுக்ரே சுக்ரன், அதீவ காமி மிகுந்த ஆசை கொண்டவர் அல்லது காமம் கொண்டவர். இந்த காமம் அல்லது ஆசை என்பதை எதிர்பாலின கவர்ச்சி என்பதாக மட்டும் கொள்ளாமல் என்றும் கொள்ளாமல் பொதுவாக பலவிதமான பொருட்களின் மீது ஆசை காமம் கொண்டவர் என்பதாக இதை பொருள் கொள்ள வேண்டும். எனவே சுக்கிரன் என்பது லக்ஸரி என்று சொல்லப்படுகின்ற ஆடம்பர வாழ்க்கை அல்லது ஆடம்பர பொருட்கள் என்பதன் மீதெல்லாம் ஆசை என்பது வரும் என்பதால் இந்த ஆசை என்பதை காம ஆசை என்பதாக கொள்ளாமல் பொதுவாக இந்த ஆடம்பர பொருட்களின் மீது ஆசை என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். பவேன் நரக கொண்ட மனிதராக இருப்பார். யத்ர குத்ர ஸ்திதே எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே சுக்கிரன் எந்த ஒரு இடத்திலும் இருக்க, பாபயுதே இயற்கை பாவலுடன் இணைய. எனவே சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கை அல்லது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்று எந்த ஒரு இடத்திலும் இயற்கை பாவர் இணைய. ஸ்திரீ மரணம் பவேத் மனைவியின் அல்லது கணவனின் இறப்பை சொல்கின்ற அல்லது விரைவில் சிறிய வயதிலேயே நடக்கின்ற இறப்பு என்பதாக கூட இதை பொருள் கொள்ளலாம். அதை இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சுக்கிரன் இயற்கை பாவருடன் இருந்தாலேயே கணவன் அல்லது மனைவிக்கு இறப்பு நடக்கும், விரைந்து இறப்பு நடக்கும் என்பதாக பொருள் கொள்ளாமல் அப்படி இருந்தால் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து அந்த 2வது ஸ்லோகம் ஜாயாதிஷக. எனவே ஜாயாதீஷ 7ஆம் பாவகாதிபதி சுபேர் யுக்தோ, சுப என்பது சுபர்களை சொல்லும், இயற்கை சுபர்களை சொல்லும். யுக்த என்பது சேர்தல். எனவே இயற்கை சுபருடன் சேர்ந்தோ, திருஷ்டோவா அல்லது பார்க்கப்பட்டோ, பல சம்யுதக பலம் பொருந்தியும் இருந்தால். எனவே இயற்கை சுபருடன் சேர வேண்டும் அல்லது பார்க்கப்பட வேண்டும், பலமும் இருக்க வேண்டும். இந்த பலம் என்பதை நாம் ஷட்பலம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பலம் பொருந்தியிருந்தால் ததா ஜாதோ அப்படிப்பட்ட ஜாதகர், தனி அவர் செல்வந்தராக இருப்பார், மானி அவர் மானமிக்கவர், தன்மானம் மரியாதை போன்றவையெல்லாம் மிக்கவர், சுக சௌபாக்கிய, சுக என்பது இன்பங்கள், சௌபாக்கிய என்பது அனைத்து விதமான நற்பலன்களும் நல்லூள்களும் சேர்ந்தவர், அனைத்து பாக்கியங்களும் கொண்டவர், சம்யுதக. தாரா அதிபக 154 133ஆம் ஸ்லோகத்தில் வருகின்ற தாராதிபக 7ஆம் பாவகாதிபதி. புண்ணிய கிரகேன யுக்தோ, புண்ணிய கிரகேன என்பதை இயற்கை சுபர்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே சுபர்களுடன் சேர்ந்தாலோ யுக்தோ,
திருஷ்டோ அபீவா பார்க்கப்பட்டாலோ, பூர்ணபலக அதுவும் பலம் பொருந்தி அந்த 7ஆம் அதிபதி இருக்கும் பொழுது சுபருடன் தொடர்பு கொண்டால், பிரசன்னக அவர் மன்னிக்கவும் அந்த 7ஆம் பாவகாதிபதி பிரசன்ன என்று சொல்லப்படுகின்ற நிலையில். எனவே பிரசன்ன என்பதை நாம் ஆட்சி, உச்சம், நட்பு என்பது வரை நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே இந்த அவஸ்தை என்ற இந்த முதல் நூலின் இறுதி அத்தியாயம் அவஸ்தை என்பதை பற்றி பேசுகிறது. அதில் இந்த பிரசன்ன என்பதை நட்பு என்பது வரை உள்ள நிலையில் சொல்ல முடியும். எனவே தீப்தாதி அவஸ்தை என்பதை பார்க்கும் பொழுது ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் என்பதை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நட்பு என்பது வரை அந்த கிரகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதாக சொல்ல முடியும். எனவேதான் நாம் இன்று பொதுவாக ஸ்தான பலம் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி, உச்சம் போன்றவற்றை எல்லாம் பராசரர் ஸ்தான பலம் என்பதாக சொல்லவில்லை. பராசரர் அதை அவஸ்தை, தீப்தாதி அவஸ்தை என்ற வரிசையில் வகைப்படுத்துகிறார். அதுவும் முக்கியமானது. ஆனால் அது மட்டுமே பலம் என்பதற்கு போதுமானதில்லை. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் பலம் குறைந்து இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே ஆட்சியாக இருந்தால் மட்டுமே அந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. எனவே கிரகத்தின் வலிமை என்பது வேறு, நிலை என்பது வேறு. எனவே அவஸ்தை என்பதை நிலை என்பது கொண்டு பலவிதமான நிலைகள் பேசப்படுகின்றன. அவற்றில் ஒன்று தீப்த முதலான நிலைகள். அதில்தான் ஆட்சி, உச்சம் வருகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்வது இன்றியமையாதது. எனவே பிரசன்ன என்ற நிலையில் ஆட்சி, உச்சம், நட்பு போன்றவை நிலையில் இருந்தால், சௌபாகிய யுக்தோ அனைத்து நன்மைகளையும் ஒரு சேர பெற்ற, குணவான் நல்ல பண்புகள் கொண்ட, பிரபுஷ்ச ஒரு செல்வந்தராக, தாத்த என்ற சொல்லுக்கு தான தர்மங்கள் செய்பவர் என்பதான பொருள் வரும். எனவே மற்றவர்களுக்கு உதவுகின்ற தன்மை கொண்டவர். விபோக்கியம், போக்கிய என்ற சொல்லுக்கு அனுபவித்தல் என்ற பொருள் வரும். விபோக்கிய என்றால் நன்றாக அனுபவித்தல் என்றாக, வாழ்வை மிகவும் நன்றாக அனுபவிப்பவர். பகு தானிய யுக்தக பலவிதமான தானியங்கள் அல்லது செல்வங்கள் இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர் என்பதாக இந்த 7ஆம் அதிபதி சுபர் தொடர்பு கொண்டு பலமாக இருத்தல் என்பதை இந்த முக்கியமான ஒரு தன்மையாக பேசுகிறது. எனவே இந்த 3 ஸ்லோகங்களையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் அவருக்கு மிகுதியான காமம் அல்லது ஆடம்பர பொருட்களின் மீது ஆசை போன்றவை இருக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருத்தல் என்பதை நாம் பொதுவாக இன்று காரகோ பாவனாஸ்தி என்ற பொருளில் அது ஒரு நல்ல அமைப்பாக பேசப்படவில்லை. பராசரர் நான் பலமுறை ஸ்டாரகிராமியில் எழுதியது போல காரகோ பாவனாஸ்தி என்பது ஒரு இன்சூரன்ஸ் போன்ற தன்மை. அதாவது காரகனும் பாவகமும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அது பாதிக்கப்பட்டால் காரகமும் பாவகமும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும். டபுள் வேமி என்பதாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எனவே அது போன்ற நிலையில் ஒரு ஆப்ஷன் அல்லது ஒரு பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்விடும். இப்பொழுது காரகம் ஒரு இடத்திலும் பாவகம் இன்னொரு இடத்திலும் இருக்கும் பொழுது பாவகம் பாதிக்கப்பட்டாலும் காரகன் நன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது, அல்லது காரகன் நன்றாக இருந்தாலும் பாவகம் நன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனும் ஒன்று நன்றாக இருக்கும், அந்த நிலையில் பிரச்சனைகள் இருக்காது அல்லது குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது நன்றாக இருந்துவிட்டால் பிரச்சனை எதுவும் இல்லை. பாதிக்கப்பட்டால் இரண்டுமே பாதிக்கப்பட்டு விடுவதால் அது அதிக அளவு பிரச்சனை என்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சுக்கிரன் 7இல் இருந்தாலேயே அது பெரிய பாதிப்பு என்பதாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை என்ற புரிதல் மிகவும் இன்றியமையாதது. ஆனால் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவகம் மற்றும் காரகன் இரண்டும் ஒரே நேரத்தில் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாதது. இந்த இன்சூரன்ஸ் அல்லது பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்விடும். எனவே நன்றாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற சுக்கிரன் அதிக காமத்தை, ஆசையை, ஆடம்பர பொருட்களின் மீது ஆசையை தருகிறது என்பதாக அந்த முதல் வரி சொல்கிறது. 2வது வரியை பார்க்கும் பொழுது சுக்கிரன் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும்
இயற்கை பாவர் அதனுடன் இணைய. இந்த இயற்கை பாவர் இணைதல் என்பது நாம் ராசி சக்கரத்தில் மட்டும் பார்க்காமல் இது கணவன் அல்லது மனைவியை பற்றிய விளக்கம் என்பதால் நவாம்சத்திலும் இதை பார்க்க வேண்டும். எனவே ராசியில் மட்டுமல்லாமல் இப்பொழுது ராசியில் இயற்கை பாவருடன் இருக்கிறது, நவாம்சத்திலும் இயற்கை பாவருடன் இருக்கிறது என்றால் இந்த பலன் சற்றே உறுதிப்படுகிறது என்பதாக புரிந்து கொள்ளலாம். ராசியில் மட்டும் இருக்கிறது, நவாம்சத்தில் இல்லை, அல்லது நவாம்சத்தில் மட்டும் இருக்கிறது, ராசியில் இல்லை என்னும் பொழுது அதற்கு ஏற்ப அந்த பலன் என்பதன் சதவீதம் சற்றே குறையும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் எத்திர குத்திர ஸ்திதக என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்வதால் எந்த இடத்தில் இருந்தாலும் இயற்கை பாவருடன் சுக்கிரன் இணைவது ராசியிலும் நவாம்சத்திலும் கணவன் அல்லது மனைவிக்கு மனைவியின் ஆயுளுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை என்பதாக அந்த இரண்டாவது வரி சொல்கிறது. மூன்றாவதாக உள்ள ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் பாவகாதிபதி சுபரின் பார்வை பெற்றோ சுபருடன் இணைந்தோ பலம் பொருந்தி இருத்தல் என்பது மிகவும் இன்றியமையதாக சொல்லப்படுகிறது. எனவே 7ஆம் பாவகாதிபதிக்கு சுபர் தொடர்பு மற்றும் பலம் என்பது மிகவும் இன்றியமையாதது. அப்படி பலம் பொருந்தி இருக்கும் பொழுது ஜாதகர் செல்வந்தராக, மானம் மிக்கவராக. இந்த மானம் மிக்கவர் என்பதை ஏன் சொல்கிறோம் என்றால் இது 7ஆம் பாவகம் 10க்கு 10 என்பதாக வரும். 10ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய மானம், மரியாதை என்பதாக பராசரர் இந்த முதல் அந்த துவக்க விளக்கத்தில் சொல்லியிருப்பார். எனவே 10க்கு 10 என்ற பாவகமாக 7ஆம் பாவகம் வருவதால் அதுவும் மானம் என்பதை பற்றி பேசுகிறது. எனவே செல்வந்தராகவும், மானமிக்கவராகவும், இன்பத்தை அனுபவிப்பவராகவும், அனைத்து விதமான செல்வங்களும் பாக்கியங்களும் கொண்டிருப்பவராகவும் இருப்பார் என்பதாக அந்த இரண்டாவது ஸ்லோகம் சொன்னது. அதே இரண்டாவது ஸ்லோகத்தின் வேறு வடிவம் என்பதாக ஒரு 7ஆம் பாவகாதிபதி பலம் பொருந்தி பிரசன்ன என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி, உச்சம், நட்பு போன்ற நிலையில் இருந்து சுபருடன் சேர்ந்தோ அல்லது பார்க்கப்பட்டோ இருந்தால், இந்த முதல் ஸ்லோகம் அதாவது 4ஆம் ஸ்லோகம் பலம் பொருந்தி இருந்தால் என்று மட்டும் சொன்னது. இந்த 154 மற்றும் 133 எந்த விதமான பலம் என்பதாக பிரசன்ன என்பதையும் கூட சேர்த்து ஆட்சி, உச்சம், நட்பு போன்ற நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதாக கூடவே இன்னொரு நிபந்தனையும் சேர்க்கிறது. இருந்தால் அந்த ஜாதகர் அனைத்து நன்மைகளையும் பெற்ற நல்ல பண்புகள் கொண்ட, தான தர்மங்கள் செய்பவராக, வாழ்வை நன்கு அனுபவிப்பவராக, அனைத்து வளங்களும் நிறைந்தவராக இருப்பார். எனவே 7ஆம் பாவகாதிபதியின் வலிமை 7ஆம் பாவகாதிபதிக்கு சுவர் தொடர்பு என்பது இது போன்ற செல்வ வளம், மரியாதை போன்றவற்றிற்கெல்லாம் மிகவும் இன்றியமையாதது. எனவே எப்படி நாம் குழந்தை என்பதை 7ஆம் பாவகத்தை வைத்து பார்க்க முடியும் என்பதை இந்த சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகம் சொன்னதோ அதே போல இந்த மானம், மரியாதை போன்றவற்றையும் 10ஆம் பாவகத்திற்கு 10ஆம் பாவகமாக வருகின்ற 7ஆம் பாவகம் மூலம் பார்க்கலாம் என்பதும் இந்த பாவகம் என்பதை பற்றியும் இந்த ஸ்லோகம் கருத்து ஒரு கூடுதலாக ஒரு விளக்கத்தை சேர்க்கிறது என்பதையும் இங்கு புரிந்து கொள்வது இன்றியமையாதது. அடுத்ததாக நாம் ஸ்லோகம் 5 பார்ப்போம். திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இதே ஸ்லோகம் சற்று வேறுபட்ட வடிவில் தாரா சந்திரா மற்றும் கிரிதாரி லால் அவர்களுடைய நூலின் 155வது ஸ்லோகமாகவும், கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலின் 134வது ஸ்லோகமாகவும் காண கிடைக்கிறது. எனவேதான் இந்த 3 ஸ்லோகங்களையும் இங்கு தந்திருக்கிறேன். நீச்சே சத்ரு கிரகே அஸ்தே வா நிர்பலே ச கலத்ரபே தஸ்யாபி ரோகிணி பாரியா பகுபாரியோ நரோ பவேத் கலத்ரேஷே பகுகுணே துங்க வக்ராதி ஹேதுபீஹி பகுபார்யாந்தரம் வித்யா சதுர்த்த நீச்சாஸ்தகதேஷு ச கலத்ரேஷே அஸ்த நீச்ச சத்ரு ராஷிகதேஷ்வபி பகுபார்யாந்தரம் வித்யாத் ரோஹிணீம் ச விசேஷதः. நீச்சே நீசமடைந்தோ, சத்ரு கிரகே அஸ்தே. எனவே அந்த 7ஆம் பாவகாதிபதி எந்தெந்த நிலையில் இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது என்பதாக நீச்சே நீசமடைந்தோ, சத்ரு கிரகே பகை வீட்டிலோ, அஸ்தே வா அஸ்தங்கம் அடைந்தோ,
நிர்பலேச்ச பலம் குறைந்த நிலையிலோ என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த இடத்திலையும் நீச்சே என்று சொல்லிவிட்டு கூடுதலாக நிர்பலே என்பதும் இங்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே பொதுவாக நாம் நீச்ச நிலையில் இருந்தாலே ஸ்தான பலம் இழந்து விட்டது என்பதாக சொல்கிறோம். ஆனால் நீச்ச என்பதை தனியாக சொல்கிறார், நிர்பலே என்பதையும் தனியாக சொல்கிறார். எனவே நீசமாக இருந்து விட்டாலே பலம் குறைந்து விட்டது என்ற பொருள் இல்லை. நீசமாக இருந்தும் கிரகம் பலமாக இருக்கலாம், அல்லது கிரகம் உச்சமாக இருந்தும் கூட சில நேரம் பலம் குறைந்தும் இருக்கலாம். எனவே நீச்சே என்பது தனியானது, நிர்பல பலம் குறைந்திருத்தல் என்பதும் தனியானது என்பதும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியும். கலத்திரப்பே 7ஆம் பாவகாதிபதி தஸ்ய அபி அப்பொழுது அவரின் ரோகிணி பாரியா அவருடைய மனைவி என்பவர் ரோகிணி நோய்வாய்ப்பட்டவராக, மனைவி பாரியா என்பது நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார். பகுபாரியோ அல்லது அவருக்கு பல மனைவிகள் அல்லது பல வாழ்க்கை துணைகள், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்பதால் பகுபாரியோ பல மனைவிகள் அல்லது கணவன் என்பது இருக்கலாம். நரோ பவே மனிதராக இருப்பார். இன்னும் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கல வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அந்த 2வது ஸ்லோகம் 155வது ஸ்லோகத்தில் களத்திரேசே 7ஆம் பாவகாதிபதி பகுகுணே என்ற சொல் வருகிறது. இந்த சொல்லுக்கான விளக்கம் என்பதை சற்றே நாம் புரிந்து கொள்வது கடினமானது. இந்த தாரச்சந்திரா கிரிதாரிலால் அவருடைய நூலிலும் இந்த பகுகுணே என்பதற்கான விளக்கம் என்பது பெரிதாக இல்லை. எனவே இதை பற்றிய விளக்கம் என்பதை சற்றே இந்த விளக்கத்திற்குள் பார்ப்போம். எனவே அதை பகுகுணே என்பதால் பல தன்மைகள் கொண்டு என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். துங்க வக்ர உச்சம் வக்ரம் ஆதி ஹேதுபி முதலான தன்மைகளால். பகுபாரியா அந்தரம், பகு என்பது நிறைய அல்லது பல, பாரியா மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள், அந்தரம் என்பதற்கு அடுத்து என்ற பொருள் வரும், அல்லது நடு என்பதான கூட பொருள் வரும். இதை அடுத்தடுத்து என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். எனவே அடுத்தடுத்து பல மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் அமைகின்ற வித்யாஜ் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வித்யா என்பதிலிருந்து வித்யாஜ் என்பதாக வருகிறது, அறிந்து கொள்ள வேண்டும். சத்ரு நீச்ச, சத்ரு என்பது பகை, நீச்ச என்பது நீசம், அஸ்த கேஷுச்ச அஸ்தங்கம் போன்ற நிலைகளில் இருந்தால் என்பதாக அந்த 5வது ஸ்லோகம் சொன்னது போன்றே ஒரு அமைப்பு. ஆனால் கூடுதல் சார்ந்த கட்டமைப்பு என்பது வேறுபட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த 134ஆம் ஸ்லோகத்தில் களத்திரேசே 7ஆம் பாவகாதிபதி அஸ்த நீச்ச சத்ரு ராஷி கதேஷ்வபி, அஸ்தங்கம் நீசம், சத்ரு என்பது பகை போன்ற ராசிகளில் சென்றிருந்தாலும், ரோகிணி தேஷ்வத்தை பகுபாரியாந்தரம் இந்த சொல் ஏற்கனவே வந்திருக்கிறதால் தரவில்லை, அடுத்தடுத்து பல வாழ்க்கை துணைகள் அமைகின்ற வித்யாத் அறிந்து கொள்ள வேண்டும். ரோகிணிம்ச நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை துணை விசேஷதக முக்கியமாக. எனவே இந்த 7ஆம் பாவகாதிபதி இது போன்று பலம் குறைந்திருந்தால் அவருடைய கணவன் அல்லது மனைவி நோய்வாய்ப்பட்ட தன்மையில் இருக்கலாம், அல்லது பல வாழ்க்கை துணைகள் அமையலாம் என்பதாக இந்த 3 ஸ்லோகங்களும் சொல்ல வருகின்ற செய்தி என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே 7ஆம் அதிபதி பலம் குறைந்திருத்தல் அல்லது இது போன்ற நிலைகளில் இருத்தல் என்பதாக நீசம் அடைதல், பகை வீட்டில் இருத்தல், அஸ்தங்கம் அடைதல் அல்லது பலம் குறைந்தல் என்பதாக பொதுவாக இந்த 4 நிலைகள் மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது. எனவே அஸ்தங்கம், பகை, நீசம், கூடுதலாக பொதுவாக ஷட்பலம் குறைந்திருத்தல் அது போன்ற இருந்தால் 2 விதமான பலன் என்பது நடக்க வாய்ப்பிருக்கிறது. ஒன்று, கணவன் அல்லது மனைவி நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார், அல்லது பல வாழ்க்கை துணைகள் இருக்கும். எனவே இந்த 2இல் எது நடக்கும் என்பதை ஜாதகத்தின் மற்ற தன்மைகளை வைத்து நாம் ஆராய வேண்டும். எனவே ஒரே திருமணம் நடந்து
கணவன் அல்லது மனைவி பாதிக்கப்பட்டிருப்பாரா, அல்லது பல திருமணங்கள் அல்லது பல உறவுகள் இருக்குமா என்பதை ஜாதகத்தின் மற்ற தன்மைகள் கொண்டு ஆராய வேண்டும். ஆனால் இது போன்ற நிலையில் இருந்தால் இந்த இரண்டில் ஒன்று நடக்கும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது இதுதான் சற்றே புரிந்து கொள்ள கடினமான ஒன்று. இந்த பகுகுணே என்ற அந்த சொல் என்ன சொல்ல வருகிறது? எனவே இந்த பகுகுணே என்பதை தொடர்ந்து பல்வேறு விதமான நிலைகளை அந்த ஸ்லோகம் எடுத்துரைக்கிறது. எனவே உச்சம், வக்ரம், பகை, நீசம், அஸ்தங்கம் என்பதாக 5 நிலைகளை அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது 155வது ஸ்லோகம் அது போன்ற 5 நிலைகளை பேசுகிறது. எனவே இந்த 5 நிலைகளை சொல்வதால் இந்த பகுகுணே என்ற சொல் பல தன்மைகள் என்பதால் இந்த 5இல் பல தன்மைகள் ஒரு சேர பெற்று இப்பொழுது உச்சம், வக்ரம், அதே போல அஸ்தங்கம் என்ற 3ம் ஒரே நேரத்தில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதே போல வக்ரம், பகை, நீசம், அதே போல அஸ்தங்கம் என்பது கூட ஒரு சில கிரகங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இது போன்ற நிலையில் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதால் இந்த 5 நிலைகளில் பல என்று அந்த பகுகுணே என்ற சொல் சொல்ல வாய்ப்பிருக்கிறது. எனவே இதில் ஏதேனும் ஒன்று மட்டும் இருந்தால் போதாது, ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைகள், இந்த 5 நிலைகள் அந்த 7ஆம் பாவகாதிபதிக்கு ஒரு சேர இருத்தல் என்பதை இந்த பகுகுணே என்ற சொல்லால் புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை எனில் இந்த பகுகுண என்ற சொல்லிலிருந்து இப்பொழுது சரம், ஸ்திரம் என்பது ஒரே நிலையான தன்மை கொண்டவை, உபயம் என்பது 2 விதமான தன்மைகள் கொண்டதால் அதையும் பகுகுண என்று கொண்டு 7ஆம் அதிபதி உபயராசிகளில் இருந்து இந்த நிலையில் இருந்தாலோ, அதாவது 7ஆம் அதிபதி உபயராசியில் இருந்து உச்சமானாலோ, 7ஆம் அதிபதி உபயராசியில் இருந்து வக்கரமானாலோ, 7ஆம் அதிபதி உபயராசியில் இருந்து பகை பெற்றாலோ என்பதாகவும் இதை புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. ஆனால் எது சரியான புரிதல் என்பதை நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே இந்த விளக்கம் என்பது புரியும். என்னை பொறுத்தவரையில் இந்த 7ஆம் பாவகாதிபதி இந்த 5 நிலைகளில் பலவற்றை ஒரு சேர பெற்றால் என்பதாகவே இதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படியும் ஒரு பொருள் கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்பதாக இந்த உச்சம், வக்ரம், பகை, நீசம், அஸ்தங்கம் என்பதுடன் உபயராசியில் இருந்தால் என்பதாகவும் அதை பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த பலவற்றை இந்த 5இல் 2 அல்லது 3 ஒரே நேரத்தில் இருத்தல் என்பதையே இந்த பகுகுணே என்ற சொல் சொல்கிறது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி இருந்தால் அவருக்கு பல மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் அடுத்தடுத்து அமையும் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இது போன்று 7ஆம் அதிபதி பல நிலைகளை ஒரு சேர பெற்றிருக்கும் பொழுது மொத்தமாக அது பலம் என்பதை இழந்து விடுகிறது. எனவே அது பல வாழ்க்கை துணைகள் என்ற தன்மையை கொண்டு வந்து தருகிறது என்பதாக அந்த 7ஆம் பாவகாதிபதியை வைத்து அந்த ஸ்லோகம் விளக்குகிறது. அந்த இறுதி ஸ்லோகமான 134 என்பதை பார்க்கும் பொழுது அஸ்தங்கம், நீசம், பகை என்ற நிலையில் 7ஆம் பாவகாதிபதி இருந்தால் அவருக்கு 2 விதமான தன்மைகள் சொல்கிறது. ஒன்று மனைவி அல்லது கணவன் ரோகிணி என்ற நோய்வாய்ப்பட்ட தன்மை, அதனால் பல அடுத்தடுத்த மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் அமையும். எனவே அந்த முதல் கணவன் அல்லது மனைவி நோய்வாய்ப்பட்ட தன்மை இருப்பதால் அடுத்தடுத்து பல மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாகவும் அந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த 5வது ஸ்லோகம் சொன்ன அதே கருத்து தான் 134ஆம் ஸ்லோகமும் சொல்கிறது. எனவே நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை துணை என்பது ஒரு பலன், அடுத்தடுத்த பல்வேறு திருமணங்கள் அல்லது உறவுகள் என்பது 2வது பலன். எது நடக்கும் என்பதை ஜாதகத்தின் மற்ற நிலைகள் நிர்ணயிக்கின்றன என்பதாக இந்த 5 மற்றும் 134ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 155வது ஸ்லோகம் இந்த 5 நிலைகளில் உச்சம் என்பதை கூட சேர்க்கிறது. அதே போல வக்ரம் என்பதையும் சேர்த்து இந்த 5 நிலைகளில் பல நிலைகள் ஒரு சேர அந்த 7ஆம் அதிபதிக்கு இருந்தால் பல வாழ்க்கை துணைகள் அமையும்
என்பதாக ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறது. எனவே இதையும் நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே எது சரியான புரிதல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஸ்லோகம் 5 தொடர்ந்து ஸ்லோகம் 6 பல வாழ்க்கை துணைகள் என்பதையே பேசுகிறது. இந்த ஸ்லோகம் திரு கிரீஷன் சர்மா சந்தானம் போன்றவர்களின் நூலில் காண கிடைக்கிறது. இது திரு தாராச்சந்திரா கிரிதாரி லால் அவருடைய நூலில் இல்லை. இதே ஸ்லோகம் சற்றே மாறுபட்ட வடிவத்தில் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய 135வது ஸ்லோகமாக காண கிடைக்கிறது. மந்தபே சுக்ரகேஹே வா ஜாயாதீஷே சுபேக்ஷிதே ஸ்வோச்சகே து விசேஷண பகுபாரியோ நரோ பவே பரமோச்சகதே சப்தாதிநாதே மந்தராசௌ சுபகேச்சரேன திருஷ்டே அத்வா பிருகுசதனே துங்கௌ பகுபாரியா பிரவதந்தி புத்திமந்தக. மந்தபே, மந்த என்பது சனி, ப என்பது ராசி என்பதை சொன்னோம் என்பதாக பார்த்தோம். எனவே பே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. எனவே சனியின் ராசிகளிலோ, எனவே கும்பம் அல்லது மகரம் என்பதிலோ, சுக்ர கேஹேவா சுக்கிரனின் ராசிகளிலோ, கேஹே என்பதால் சுக்கிரனில் சென்று இருந்தாலோ என்பதால் அது ரிஷபம் அல்லது துலாம். எனவே இந்த 4 ராசிகளில் ஜாயா அதீஷே 7ஆம் பாவகாதிபதி. எனவே இந்த 4 ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் 7ஆம் அதிபதி இருக்க வேண்டும். சுப ஈக்ஷிதே சுபர்களால் பார்க்கப்பட வேண்டும். ஸ்வோச்சகேது விசேஷண முக்கியமாக உச்சமடைந்து இருந்தால். எனவே இந்த 4 ராசிகள், அதில் 7ஆம் அதிபதி இருக்க வேண்டும், சுபர்களால் பார்க்கப்பட வேண்டும், உச்சமடைந்திருந்தால் நிச்சயமாக இந்த பலன் நடக்கும் என்பதாக ஸ்வோச்சகேது விசேஷண பகுபாரியோ பல வாழ்க்கை துணைகள் கொண்ட நரோ பவேத் மனிதராக அவர் இருப்பார். எனவே இது போன்ற ஒரு நிலையில் இருந்தால் பல வாழ்க்கை துணைகள் கொண்ட ஒரு மனிதராக அவர் இருப்பார். அடுத்ததாக இந்த 2வது ஸ்லோகம் என்பதை பார்ப்போம். பரமோச்சகதே உச்சத்தில் இருக்கின்ற சப்த அதிநாதே 7ஆம் பாவகாதிபதி மந்தராசவ் சனியின் ராசிகளில் சுபகேச்சரேன திருஷ்டே சுபகேச்சர என்று சொல்லப்படுகின்ற நன்மையான கிரகங்கள், சுப கிரகங்கள், கேச்சர என்ற சொல்லுக்கு கிரகங்கள் என்ற பொருள் வரும். திருஷ்டே பார்க்கப்பட்டு, அத்வா இல்லையெனில், பிருகு சதனே துங்கவ் சுக்கிரனின் வீட்டில் உச்சமடைந்திருந்தாலோ. எனவே சுக்கிரனின் வீட்டில் சென்று அந்த கிரகம் உச்சமடைந்திருந்தாலோ, பகுபாரியா அதிக வாழ்க்கை துணைகள், பிரவதந்தி சொல்கிறார்கள், புத்தி மந்தக ஞானிகள், எனவே அறிவார்ந்த ஞானிகள் சொல்கிறார்கள் என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரே பொருள்தான். எனவே இந்த 2 ஸ்லோகங்களுக்கும் சேர்த்து என்ன பொருள் என்று சிந்திக்கும் பொழுது, ஜாதகத்தின் 7ஆம் பாவகாதிபதி சனியின் ராசிகளிலோ அல்லது சுக்கிரனின் ராசிகளிலோ ஒன்றில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் என்பது அந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வருகின்ற செய்தி. எனவே சனியின் ராசி அல்லது சுக்கிரனின் ராசியில் இருக்க வேண்டும், சுபரால் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நிலை என்பது நாம் ராசி சக்கரத்தில் மட்டுமல்லாமல் நவாம்சத்திலும் பார்க்க வேண்டும் என்பது இன்றியமையாதது. எனவே ராசியில் மட்டும் இருந்து இதே போன்ற ஒரு தன்மை இருந்தால் பல வாழ்க்கை துணைகள் இருக்கும் என்ற ஒரு முடிவிற்கு நேரடியாக வந்துவிடக்கூடாது. இதை நாம் நவாம்சத்திலும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. அப்படி இருந்தால் பல வாழ்க்கை துணைகள் அமையலாம். முக்கியமாக 7ஆம் பாவகாதிபதி உச்சத்தில் இருந்தால் இந்த பலனை உறுதியாக சொல்லலாம் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எடுத்துக்காட்டாக கடக லக்னம் 7ஆம் அதிபதி சனி சென்று சுக்கிரனின் ராசியான துலாத்தில் உச்சமடைந்திருக்கிறது. அதை சுக்கிரன் மேஷத்திலிருந்து பார்க்கிறது, அல்லது குரு மிதுனத்திலிருந்து பார்க்கிறது என்று ஏதேனும் ஒரு பார்வை, சுபர்களின் பார்வை என்பதும் இருந்துவிட்டால் பல வாழ்க்கை துணைகள் என்பதை உறுதியாக சொல்லலாம் என்பதாக நாம் உறுதி செய்ய முடியும். அதே போல துலா லக்னம் 7ஆம் பாவகாதிபதி செவ்வாய்
சென்று மகரத்தில் உச்சமடைந்திருக்கிறது. அதை நாம் மற்றொரு இடத்திலிருந்து கன்னியிலிருந்து குரு பார்க்கிறது என்பதாக ஒரு நிலை இருந்தால் நாம் இது போன்ற ஒரு நிலை இருக்கும் என்பதாக சொல்ல முடியும். என்பதாக இந்த 7ஆம் பாவகாதிபதிக்கு சனியின் ராசி மற்றும் சுக்கிரனின் ராசியில் இருத்தல், அதை சுபர் பார்த்தல் என்பது முதல் நிலை. அந்த சனியின் ராசியிலோ அல்லது சுக்கிரனின் ராசியிலோ இருக்கின்ற 7ஆம் பாவகாதிபதி உச்சமாக இருத்தல் என்பது 2வது நிலை. எனவே இது போன்ற ஒரு நிலை இருந்தால் பல வாழ்க்கை துணைகள் அமையும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தின் பொருளை பார்க்கும் பொழுது, பரம உச்சத்தில் 7ஆம் பாவகாதிபதி சனியின் ராசியில் ஒன்றில் இருந்து சுபரால் பார்க்கப்பட்டால் அல்லது சுக்கிரனின் வீட்டில் உச்சமானால், எனவே இப்பொழுது சுக்கிரனின் வீட்டில் உச்சமாகிறது என்பதால் அது ஏற்கனவே சுக்கிரன் சுபர் என்பதால் கூடுதலாக சுபர் என்பது பார்க்க தேவையில்லை. எனவே அந்த முதல் ஸ்லோகம் என்பது சுபர் பார்வை என்பதை பொதுவாக சொன்னது. 2வது ஸ்லோகம் அதே பொருளை சற்றே வேறுபடுத்தி, சனியின் ராசியில் இருந்து உச்சமானால் அதற்கு சுபர் பார்வை என்பது தேவை. எனவே சனி ஒரு பாப கிரகம் என்பதால் சுபர் பார்வை என்பது அதற்கு வலு சேர்க்கும். ஆனால் சுக்கிரனின் ராசியில் உச்சமடையும் பொழுது அதற்கு அந்த சுபர் பார்வை என்பது தேவையில்லை. எடுத்துக்காட்டாக இப்போது மகர லக்னம் 7ஆம் அதிபதி சந்திரன் சென்று ரிஷபத்தில் உச்சமாகிறது என்றால் இது மட்டுமே பல மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் என்பதற்கு போதுமானது என்பதாக புரிந்து கொள்ளலாம். அதே போல இப்பொழுது கடக லக்னம் 7ஆம் அதிபதி அல்லது கடக லக்னம் அல்லது சிம்ம லக்னம் எதுவாக வைத்துக் கொண்டாலும் 7ஆம் அதிபதி சனி அது சென்று துலாத்தில் உச்சமடைகிறது என்ற நிலை மட்டுமே போதுமானது. ஏனெனில் அது சுக்கிரன் என்பது சுபகிரகம் என்பதால் அந்த வீட்டில் உச்சமடைகின்ற தன்மைக்கு சுபத்தன்மை என்பது வந்து விடுகிறது என்பதால் அது மட்டுமே போதுமானது. ஆனால் சனியின் வீட்டில் உச்சமடைகின்ற கிரகத்திற்கு குறிப்பாக செவ்வாய் அதற்கு கூடுதலாக ஒரு சுபர் தொடர்பு என்பதும் தேவை என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. எனவே முதல் ஸ்லோகம் இது போன்ற சனி செவ்வாயின் ராசிகளில் இருந்தால், சனி சுக்கிரனின் ராசிகளில் இருந்து சுபர் தொடர்பு பெற்றாலே போதுமானது. உச்சமடைந்தால் கூடுதலான உறுதித்தன்மை என்பதாக அந்த விளக்கம் சொல்கிறது. 2வது ஸ்லோகம் அந்த உச்சமடைதல் என்பதை முக்கியப்படுத்தி, இருந்தாலேயே அந்த பலன் சொல்ல முடியாது, ஆனால் அங்கு சென்று உச்சமடைந்தால் உறுதியாக சொல்லலாம் என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் அதை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆனாலும் இதை நாம் ராசியில் மட்டுமல்லாமல் நவாம்சத்திலும் பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதும் இன்றியமையாதது. இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள், ஒன்று அந்த 7ஆம் அதிபதியின் நிலை என்பது எந்த விதமாக இருத்தல், 7ஆம் அதிபதி ஆட்சியாக உச்சமாக சுபர்கள் தொடர்பு பெற்று இன்று இருக்கும் பொழுது அந்த 7ஆம் பாவக ஆதிபத்தியங்கள் சிறப்பாக இருக்கும். அதில் கணவன் அல்லது மனைவியின் மூலம் கிடைக்கின்ற நன்மை அல்லது சுகம் என்பதும் கூடுதலாக இருக்கும் என்பதாக நல்ல நிலையில் உள்ள விளக்கங்கள் சொன்னன. அதே போல 6, 8, 12ஆம் வீடுகளில் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. ஆனால் ஆட்சி உச்சம் போன்ற வலிமை பெற்ற இடத்தில் இருப்பது பரவாயில்லை. ஆனால் அப்படி ஆட்சி உச்சம் இல்லாமல் 6, 8, 12இல் இருக்கக்கூடாது என்பதாக சில ஸ்லோகங்கள் சொன்னன. அதே போல இந்த 7ஆம் அதிபதிக்கு அஸ்தங்கம், நீசம், பகை, வக்ரம், உச்சம் போன்ற நிலைகளில் பல இருந்தால், அல்லது அஸ்தங்கம், பகை, நீசம் போன்றவை பெற்றிருந்து 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அல்லது பல மனைவிகள் அமையலாம் என்பதாக சொன்னது. அதே போல சனி மற்றும் சுக்கிரனின் வீடுகளில் 7ஆம் அதிபதி சென்று இருந்து அதை சுபர் பார்த்தல் என்பது பல மனைவிகள் அல்லது வாழ்க்கை துணைகள் அமைகின்ற ஒரு அமைப்பு. குறிப்பாக அந்த இடத்தில் 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பலன் நடக்கும் என்பதாகவும் அந்த ஸ்லோகம் சொன்னது. எனவே இது போன்ற இந்த மனைவி என்ற தன்மை எந்த விதமாக ஒருவருக்கு அமையும் அல்லது கணவன் என்ற தன்மை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கின்றன. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த அத்தியாயம் சற்றே நீண்டது. கிட்டத்தட்ட 40-50 ஸ்லோகங்கள் இருக்கின்றன.
எனவே இதை ஒரு 6 பதிவுகளாக செய்யலாம் என்பதாக இருக்கிறேன். இது முதல் பதிவு மட்டுமே. இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த 7ஆம் பாவகம் பற்றிய மேலும் பல விளக்கங்களை நாம் பார்ப்போம். இதை நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். முக்கியமாக இதை நவாம்சத்திலும் பார்க்க வேண்டும். பராசர நவாம்சத்தையும் மற்றும் பல வர்க்க சக்கரங்களையும் ராசி கட்டம் போலவே பயன்படுத்தலாம் என்பதாக ஏற்கனவே சொல்லியிருப்பதை நாம் பார்த்தோம். எனவே ராசி கட்டத்தில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நவாம்சத்தில் பார்க்க முடியும். எனவே நவாம்சத்தையும் பயன்படுத்தி இந்த விதிகளை நாம் உறுதி செய்து கொண்டால் மட்டுமே ஒரு உறுதியான ஒரு முடிவிற்கு வர முடியும். ராசியில் மட்டுமே பார்த்து இது போல இருக்கிறது என்று சொல்லி ஒரு முடிவிற்கு வரக்கூடாது என்பதும் என்னுடைய சிந்தனை. வாருங்கள், தொடர்ந்து இன்னும் 5 பதிவுகளில் இந்த அத்தியாயத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்ப்போம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு மிகவும் முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.